பிரைஸ் தி லார்ட். 2 மாதங்களை கடந்து 3வது மாதத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாகவே. இந்த மாதத்திலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 113 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள சிறியவனும் எளியவனும் நாம் நினைத்தது போல் சிறு பிள்ளையோ ஏழையோ மட்டுமல்ல. சிறியவன் என்று சொல்லும் பொழுது ஒரு சிறுமைப்பட்டவன், அதாவது தாய் தகப்பன் இல்லாமல் அனாதையாக கைவிடப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தகுதியற்றவர்கள், வேலையற்றவர்கள், அடிப்படை வசதிகள் கூட இல்லாதவர்கள் மற்றும் பயத்தினால் பீடிக்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எளியவன் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு குறைவு, அதாவது பொருளாதார குறைவாக இருக்கலாம், ஆரோக்கிய குறைவு, ஞானத்தில் குறைவு, அன்பில் குறைவு, தைரியத்தில் குறைவு மற்றும் ஆவியில் குறைவு, அப்படி ஏதோ ஒரு குறைவு தான் அந்த எளிமையானவன். சங்கீதம் 35:10 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார்? இந்த வசனத்தின்படி சிறுமைப்பட்டவனை எளியவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்புவித்து தூக்கிவிட வல்லவரும் தப்புவித்து உயர்த்த வல்லவரும் நம் சர்வவல்ல தேவன் மாத்திரமே. அவர் பொறுப்பானவர், இங்கு வேறு யாருமே இல்லை. அதே போல் 1 கொரிந்தியர் 1:27 கூட வசனம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நிறைவானவர்களை அல்ல, குறை உள்ளவர்களையே தேவன் தெரிந்து கொள்கிறார். வேதத்தில் தோக்கிவிடப்பட்ட அப்படியான உயர்த்தப்பட்ட அநேக கதாபாத்திரங்கள் குறைவுபட்டவர்களாகவே இருந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பை அரசனுக்கு அடுத்த அதிகாரியாக உயர்த்தினார். அடுத்தபடியாக உயிர் தப்பி ஓடிய திக்கு வாயனான மோசேயை இஸ்ரவேலரை நடத்தி செல்லவும் தலைவனாக தீர்க்கதரிசியாக இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து ரட்சிக்கும்படியாகவும் தெரிந்து கொண்டார். ரூத்தை எடுத்தோமானால் புறஜாதியான ஒரு மோவாபிய பெண் இஸ்ரவேலின் அரச பரம்பரைக்கும் இயேசுவின் வம்ச வரலாறில் இடம்பெறும்படியாகவும் தூக்கி எடுத்தார். சவுலை எடுத்துக்கொண்டால் காணாமல் போன கழுதைகளை தேடி சென்றவனை அரசனாக மாற்றினார். தாவீது ஒரு ஆடு மேய்த்த சிறுவன், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார். எஸ்தர் தாய் தந்தையற்ற ஒரு அனாதையானவளை ஒரு பேரரசின் அரசியாக மாற்றினார். பேதுருவை எடுத்துக்கொண்டோமானால் மீன் பிடிக்கிறவனை மனிதர்களை பிடிக்கும் ஒரு அப்போஸ்தலனாக மாற்றினார். அதே நேரத்தில் பவுலை பார்த்தோமானால் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவர் சவுலாக இருந்தவனை பவுலாக மாற்றினார். எனவே இங்கு பார்க்கும் பொழுது குப்பையில் இருந்தவர்களை உயர்த்துகிறவர், புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் இந்த ஒப்பற்ற தேவன், நாம் சேவிக்கிற இந்த தேவனாகவே இருக்கிறார். சிறுமைப்பட்டவனையும் எளியவனையும் ஏன் உயர்த்துகிறார் என்று 1-2 காரியங்களை நாங்கள் பார்ப்போம். சங்கீதம் 9:18, எளியவனை என்றென்றைக்கும் மறப்பதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை வீண் போவதில்லை என்று சொல்கிறது. இந்த வசனம் யோசேப்பின் வாழ்வில் ஒரு நடந்த காரியமாக இருக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தோமானால் ஆதியாகமம் 40வது அதிகாரம் 41வது அதிகாரங்களை எடுத்துக்கொண்டால் சிறைச்சாலையில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை, முழுமையாக அல்ல, ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்ப்போம். சிறைச்சாலையில் குற்றம் செய்யாத யோசேப்போடு அரசனுக்கு எதிராக குற்றம் செய்த பானபத்திரக்காரனும் சுயம்பாகியும் இந்த யோசேப்போடு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த சுயம்பாகியும் பானபத்திரக்காரனும் அந்த இடத்திலே ஒரு சொப்பனம் காண்கிறார்கள். 2 பேருமே சொப்பனம் காண்கிறார்கள். அந்த சொப்பனத்தின் நிமித்தம் அவர்கள் கலங்கி போயிருந்த நேரத்திலே யோசேப்பு அவர்களை விசாரித்து, தேவன் ஒருவர் மாத்திரமே இதற்கு விளக்கம் சொல்ல முடியும் என்று சொல்லி என்னிடம் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான். அந்த நேரத்தில் சம்பவிக்கிறது, அவர்களுக்கு அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கும் பொழுது அந்த காரியம் அப்படியே அவர்களுக்கு சம்பவிக்கிறது.
ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை நாங்கள் ஒரு தடவை வாசிக்கலாம். இந்த நேரத்தில் 14, 15. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு செய்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி, அது மாத்திரமில்லாமல் தான் யார் என்பதையும் அடுத்த வசனத்தில் சொல்கிறேன். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். தன்னை பற்றிய விளக்கத்தையும் சொல்லி அந்த பானபத்திரக்காரனிடம் தன்னை நினைவு கோர்ந்த அரசனிடம் சொல்லும்படியாக அவன் சொல்கிறான். 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் பார்க்கும் பொழுது 21லிருந்து 23 வரை, பானபத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பானபத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து போனான். பானபத்திரக்காரன் என்ன செய்தான்? மறந்து போனான். ஆனால் நம் தேவனோ சங்கீதம் 9:18 பார்த்தது போல அவர் மறக்கிறவர் அல்ல. சிறுமைப்பட்டவர்களை, எளியவனை அவர் மறப்பதில்லை. இது சொன்னது போல ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே பார்த்தோமானால் 2 வருடங்களுக்கு பிறகு அங்கே பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். அந்த இடத்திலே அதற்கு ஒருவராலும் அர்த்தம் சொல்ல முடியவில்லை. அந்த நேரத்தில் தானே அந்த பானபத்திரக்காரன் யோசேப்பை நினைவு கூர்ந்து நடந்த விவரங்களை எல்லாம் பார்வோனுக்கு அறிவிக்கிறான். 41ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை பார்த்தோமானால், அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அந்த வசனத்திலே என்ன சொல்லப்படுறது? யோசேப்பை பார்வோன் அழைத்து வர சொல்கிறான், தன்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் கூறும்படியாக. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், சொப்பனத்தின் விவரங்களை சொல்கிறான். 33ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. விவரங்கள், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி இப்பொழுது இப்படியான ஒரு ஆலோசனையும் கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆலோசனை 37லிருந்து 40 பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல் வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. அந்த இடத்துல பார்வோனுக்கு தெரிந்தது இந்த யோசேப்பு ஞானம் உள்ளவன் என்று. அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்? அந்த சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கையும் வீண் போகுது. யோசேப்புக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது, பார்வோன் கண்களிலே தயவு கிடைக்கும் என்று. அதனால் தான் அவர் பானபத்திரக்காரனிடம் சொன்ன தன்னை பற்றி அறிவிக்கும்படியாக. அப்படி போகாதபடிக்கு அவர்களை மறப்பதும் இல்லை, தேவன் அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகவும் மாட்டாது என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படியே சிறைச்சாலையில் இருந்த அந்த பார்வோன் யோசேப்பை அரண்மனையிலே ஒரு அதிகாரியாக மாற்றுகிறார். ஸோ இந்த வசனம் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது. அடுத்த 2வது காரியமாக பார்க்குறோம், சங்கீதம் 109:31. அதாவது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களிலிருந்து எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவருடைய வலது பாரிசத்தில் நிற்பார் என்ற ஒரு வசனம். இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது பவுலை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பவுல், அவருடைய இயற்பெயர் சவுல், அவர் ஒரு யூதன், நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தவர். அது மாத்திரமல்ல, தேவனுக்காக வைராக்கியமாக இருந்த ஒரு மனிதன். ஆனாலும் சபையையும் கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்தினவர். அப்படி பார்க்கும் பொழுது அவர் அதிகமாக மாம்சத்தில் தான் செயல்பட்டிருக்க வேண்டும். அவர் கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒரு ஆவியல் குறைவுள்ள ஒரு மனிதனாகத்தான் அவர் இருந்தார். சவுலை இந்த நேரத்தில் தான் தமஸ்குவிலே இயேசு ஒளியாக பிரகாசித்து பேசிய பொழுது, அந்த பேசியவர் இயேசு என்று அவர் அறிந்து அந்த நிமிடமே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 9:15 சொல்லுகிறது, அவரை புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க தெரிந்து கொண்டேன் என்று இயேசு சொல்கிறார். ஆம், அவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவர். ஆனால் புறஜாதியாருக்கும் ராஜாக்களுக்கும் அந்த
இஸ்ரவேல் புத்திரருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலே 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தில் படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவம் போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த வசனங்களின் நிமித்தம் அதாவது பவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவர், சபையை துன்பப்படுத்தினவர். இந்த இடத்துல பவுலுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் இருந்தால் எப்படி அந்த ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்ற அந்த வெளிப்பாடு அவருக்கு அங்கே கிடைத்தது. அவர் அதனால தான் பிலிப்பியர் 4:13 கூட அழகான ஒரு வசனமாக சொல்வார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. இப்படியாக கிறிஸ்துவை குறித்த அநேக வெளிப்பாடுகள் சத்தியங்களை பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தி அநேக நிருபங்களை கூட புதிய ஏற்பாட்டிலே அநேக நிருபங்களை எழுதியவர் பவுல். அப்படியாக நிருபங்களை எழுதக்கூடிய அந்த ஒரு கிருபையையும் கொடுத்து அவரை உயர்த்தினார். இப்படியாகத்தான் சகோதரனே சகோதரியே, தேவன் சிறுமைப்பட்டவர்களை எளியவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நாங்கள் பார்த்தோம், குறைவுப்பட்டவர்களைத்தான் அவர் தெரிந்து கொள்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக குறைவுப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு அவர் உயர்த்துகிறார். அதாவது புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று வசனம் சொல்லியது. அதுபோல் இந்த நாளில் நாங்கள் பார்க்கும் பொழுது தேவனால் உயர்த்தப்படுகிற ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்துடன் தான் தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். நாமும் சிறுமைப்பட்டவர்களாக எளியவர்களாக எங்கோ இருந்தோம், எங்கோ வாழ்ந்தோம். நம்மை தேடி வந்து ரட்சிப்பை கொடுத்து உயர்த்தியுள்ளார். அந்த ரட்சிப்பு எதற்காக கொடுக்கப்பட்டது? நாம் நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ளும்படி பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு. ஆமாம், இந்த நேரத்தில் அந்த பொதுவாக எங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம். மற்ற மக்கள், எங்களை சூழ இருக்கிற மக்கள், எங்கள் உறவினர்களாக இருக்கலாம், எங்கள் கூட இருக்கிறவர்களாக இருக்கலாம், எங்கள் பக்கத்தில் வசிக்கிறவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களும் அந்த நித்திய ஜீவனை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் எங்களை ரட்சித்து அந்தந்த இடங்களிலே வைத்திருக்கிறார். இது பொதுவான ஒரு நோக்கமாக இருக்கிறது. பவுலே சொல்கிறார் அல்லவா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அது எங்கள் தலைமேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்று. அது மாத்திரமல்ல, ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானவான் என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக இந்த ஆத்தும ஆதாயம் செய்யவே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு சிலருக்கு விசேஷித்த அழைப்பு இருக்கலாம் ஊழியங்கள் செய்ய. அதை தவிர எங்களுக்கு பொதுவான ஊழியம், எங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டியது ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வருடத்திலும் கூட எங்களுக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமானது பெருக்கத்தின் ஆண்டு, அறுவடையின் ஆண்டு. ஆம், தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டிலே அப்படியாக கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் விசுவாசிகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பெருக்கத்தின் ஆண்டிலே, இந்த அறுவடையின் ஆண்டிலே அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை அர்ப்பணிப்போமாக. அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை சிறுமைப்பட்டவர்களுக்கு எளியவர்களுக்கு அறிவிப்போம். நரகம் கொள்ளையிடப்பட வேண்டும், பரலோகம் நிரப்பப்பட வேண்டும். இதுதான் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம். நாங்கள் இந்த நேரத்தில் அதற்கு கீழ்ப்படிந்து ஆத்தும ஆதாயம் செய்து இந்த சிறுமைப்பட்டவர்களை எளியவர்களை தேவன் எப்படி தூக்கி எடுக்கிறாரோ அதுபோன்று நாங்கள் அவர்களை நித்திய ஜீவனை காணும்படி அவர்களை ஆதாயப்படுத்துவோமாக. இந்த நேரத்திலும் ஜெபிக்க நாங்கள் கடந்து போகலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம்.
இந்த வேளையிலும் ராஜா ஆண்டவரே, நீர் பேசியதற்கு ஒரு நோக்கம் உண்டு சுவாமி. எப்படி நீர் எளியவர்களையும் சிறியவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் ஆண்டவரே நீர் அப்பா தெரிந்து கொண்டு குப்புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறீரோ, அதுபோல் இந்த நேரத்தில் நீர் பேசிய வார்த்தைகள் எங்களுக்கு அப்பா சுவாமி ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களை எந்த நோக்கத்துக்காக நீர் அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அப்பா தெரிந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அழைத்தவர்கள் அநேகராக இருந்தாலும், அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் கூட ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரிலே நாங்கள் அந்த பட்டியலிலே இருக்கிறோமே ஆண்டவரே, இந்த சிலராக இருக்கிற நாங்கள் இன்னும் அநேகரை நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்த ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய கடமை சுவிசேஷம் சொல்வதானால் ரட்சிப்போ கர்த்தருடையது என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியாக ரட்சிக்கப்படும்படியான கிருபைகளை கொடுத்து ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் அப்பாசம் ஒவ்வொரு ஆத்மாவும் உடைய கண்களிலே விலையேற பெற்றதாக இருக்கிறதே, அப்படியாக ஒவ்வொருவரையும் நீ ரட்சித்துக் கொள்வீராக. இந்த தேசம் உமக்காய் எழும்பட்டும் சுவாமி, உம்முடைய நாமத்தை அப்பா பறைசாற்றட்டும் அப்பா. அப்படியாக நீ செய்ய போகிறீர் என்ற ஒரே விசுவாசத்தோடு இந்த வேலையில் நாங்கள் உமது கரத்தில் சகலத்தையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.